அபிஷேகம் பண்ணி அம்மன் எப்படி இருக்காங்க? சூப்பரா அழகா இருக்காங்களா? இவளுக்கு மயக்க பிடிங்க வாயில வைக்கணும். எப்படி இருக்கு வந்ததுல இருந்து? நல்ல வைப்ரேஷன் இன்னைக்கு. ஆனா இவ்ளோ வெயில்லயே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாங்க பெரிய விஷயம். வேர்வை விழுந்துட்டு இருக்கு. ஆனா உடம்பு ஸ்வெட்டிங் ஆனா டயர்ட் ஆகல. சாமியை கும்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. 2 குழந்தைங்களும் நல்லா படிக்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் அம்மாவை பார்க்க வந்தேன். வாரம் நான் தவறாம வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வாரம் தவறாம நான் வரணும். ஓப்பா வாரம் அழகா இருக்காங்க. அலங்காரம் பூஜைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய உபசரிப்பு, நீங்க வழிகாட்டுதல், சுவாமிஜியோட ஆசீர்வாதம் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. காளி மாதாஜி அம்மாவை பார்த்தேன். ரொம்ப நல்லா அலங்காரம் பண்றாங்க. ரொம்ப நல்லா கோவிலை ரன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சத்யபிரியா இவங்க பேர் சத்யபிரியா. இவங்க வந்து அருள்வாக்கு பார்த்துட்டு அதுல இருந்து இங்க அடிக்கடி வராங்க. எவ்வளவு எப்படி இங்க வந்ததுல இருந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? கலைத்துறையெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்களா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. கண்ணுக்குள்ள நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருப்பாங்க. இங்க உள்ள வந்த உடனே நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு. ஒரு நல்ல வைப்ரேஷன். அந்த யாகத்துலயுமே என்ன அறியாம அவ்வளவு ஒரு அழுக வந்துச்சு. நான் ஒரு சில வேண்டுதல் அந்த அம்மாயிட்ட முறையிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த பூ கீழே விழுந்த உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க வேண்டிட்டு இருக்கும் போதே அம்மா கிட்ட இருந்து ஒரு தாழம்பூ வந்து டக்குன்னு விழுந்துச்சு. என்னால அது எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பாப்பாவோட வந்திருக்கேன். அது ஒண்ணு இல்ல, அவர் பின்னாடி இப்ப வந்துருவாரு பாரு. வந்துகிட்டே இருக்காராம். நான் கேட்டேன் நீ போன் பண்ணி வா பாருங்க. என்ன வருத்தம்னாலும் எங்க வீட்டுக்காரு கூட இல்லையேன்றது வருத்தம். வந்துகிட்டே இருக்காரு நாஞ்சில் விஜய். அவரையும் நாங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ பேச போறாளா இப்போ? ஹலோ சொல்லு பேசுப்பா. எப்படி இருக்கு இந்த கோவிலு? இந்த கோயிலா சூப்பரா இருக்குங்க. டெக்கரேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறேனே. பால் கூட எடுத்து நல்லா இருக்குல்ல? சிறப்பா இருக்கா? அம்மன் எப்படி இருக்காங்க? நீ பன்னீர் அபிஷேகம் பண்ணி அம்மன் எப்படி இருக்காங்க? சூப்பரா அழகா இருக்காங்களா? இவளுக்கு மயக்க பிடிங்க வாயில வைக்கணும். செல்லக்குட்டி வந்துட்டோம். வழிவு செல்லக்குட்டி வந்துட்டோம். எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப இங்க எப்படி வந்த? யார் சொல்லி வந்த? எப்படி வைப்ரேஷன் இருக்கு? உங்களை சொல்லி பாலாம்பியாண்டி சொல்லி தான் நான் சொல்லி வந்துட்டேன். நீங்க சொல்லி நாங்க வராம இருக்க முடியுங்களா? இங்க வர நல்லா இருக்கா இங்க வந்ததுல இருந்து? எனக்கு வருத்தம் அவர் இல்லீங்களே கூட வந்துருவாரு. இல்ல வந்துருவாப்ல. அவரையும் உன்னையும் சேர்த்து ஒரு இன்ட்ரி எடுக்கிறோம் நாங்க எடுக்கிறோம். பட்டுக்குட்டி தான் தோன்றி பாபா கோவில்ல எங்க புவனேஸ்வரி அம்மனோட அந்த 3 வருஷம் சண்டி யாகம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமாக நிறைவு பெற்று இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி 2026 அவ்வளோ ஒரு சிறப்பாக அவ்வளோ மக்களுக்கும் வந்து அவ்வளோ மிராக்கிள் நடந்திருக்கு. நான் அதான் ஒரு வீடியோலையும் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வாங்க, நம்ம மறைமலை நகரில் தான் தோன்றி பாபா கோவிலில் எங்கள் புவனேஸ்வரி அம்மனை பார்த்தாலே போதுங்க, அவ்வளோ அனுகிரகம் இங்கே கிடைக்கும். அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ஒரு இடம் இது. இப்போது நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் என்னுடைய ஃப்ரெண்டு இவங்க மணிமேகலை. நான் வர சொன்னேன், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய எனக்கு அம்மா கிட்ட பேசணும், நாங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்திருக்காங்க. சொல்லுங்கள், எப்படி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, எப்படி இருக்கு? வந்து இந்த என்ன சொல்றது, இங்க உள்ள வந்த உடனே நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு. ஒரு நல்ல வைப்ரேஷன். அந்த யாகத்துலயுமே என்ன அறியாம அவ்வளோ ஒரு அழுக வந்துச்சு. நான் ஒரு சில வேண்டுதல் அந்த அம்மாயிட்ட முறையிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த பூ கீழே விழுந்த உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க வேண்டிட்டு இருக்கும் போதே அம்மா கிட்ட இருந்து ஒரு தாழம்பூ வந்து டக்குன்னு விழுந்துச்சு. என்னால அது எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி ஒரு வேண்டுதல எங்க புவனேஸ்வரி அம்மா வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஏத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. இனிமே வருவேன், நான் கண்டிப்பா வருவேன். நிறைய வேண்டுதல் அந்த அம்மாட்டே வச்சிருக்கேன். அந்த அம்மா நிறுத்தி தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. நல்ல வைபிங்க, நல்ல ஒரு இது தெரியுது, நல்லாவே தெரியுது இங்கே. ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூப்பா, வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இருக்க இந்த பிராப்தம் அதான் உண்மை. நீங்கள் இங்கே வரணும்னு, இவங்க வரணும்னு இருக்குது. நான் நிறைய பேரை கூப்பிட்ருக்கேன். யார் வரணும்னு எங்கள் புவனேஸ்வரி அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க இன்றைக்கி, அவ்வளோ ஹாப்பி. கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட பேசும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டாங்க. அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு எனக்கு அவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு இல்லை தேங்க்ஸ், புவனேஸ்வரி அம்மாவுக்கு சொல்லணும். அம்மா தான் வர வைக்கிறாங்க, உங்கள் மூலமாக எங்களை வர வச்சிருக்காங்க. அதான் உண்மை. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூப்பா.
நான் இதை பத்தி கேள்விப்பட்டுட்டு இப்பதான் முதல் அனுபவத்துல எடுத்து வச்சிருக்கேன். இனிமே அவங்க சொல்ற மாதிரி இங்க நிறைய வரணும், நிறைய அருள் பெறணும். எப்படி இருக்கு வந்ததுல இருந்து? நல்ல வைப்ரேஷன். இன்னைக்கு ஆனா இவ்ளோ வெயில்லயே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாங்க ஆனா பெரிய விஷயம். வேர்வை விழுந்துட்டு இருக்கு. ஆனா உடம்பு ஸ்வெட்டிங் ஆனா டயர்ட் ஆகல. அவங்க தண்ணி விட்டதும், இங்க சாப்பாடு காலத்தால டிஃபனை போட்டு எங்களை அனுப்பினதும், அம்மாவை பார்த்ததும், இது எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி வைப்ரேஷன். சூப்பர். தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூமா. வாங்கப்பா பேசுங்க. நீங்களாம் சொல்லணும், எல்லாரும் வரணும். இங்க நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு. இங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தீரணும். நான் விஜயலட்சுமி இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் முதல் வாட்டி வந்திருக்கேன். ஃபோனில் பார்த்து நளினி அம்மா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, அவங்கள பார்த்து வந்தேன் நான். இப்போ சாமியை கும்பிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. என் 2 குழந்தைங்களும் நல்லா படிக்கணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் அம்மாவை பார்க்க வந்தேன். வாரம் நான் தவறாம வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வாரம் தவறாம நான் வரணும். ஓப்பா, வாரம் வரணும்ட்டாங்க. வாரம் எங்க ஃபேமிலியில எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். எங்க வீட்டுக்காருக்கு எப்படி நீங்க போவீங்க, பெருங்குளத்தூர்ல இருந்து இங்க நான் பஸ்ல தான் வந்தேன். நீ எப்படி போவ, வண்டி எடுத்துட்டு போறேன்னா வேணான்னுட்டாரு என்ன. நீ எப்படி போவ, பத்திரமா போ. நீ இன்னாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனா இந்த அம்மா என்ன நல்லபடியா இவ்வளவு சீக்கிரம் நான் எங்கேயும் அலைச்சல் படாத ஏறனே இறங்குனேன், ஆட்டோ வந்துருச்சு, உடனே வந்துட்டேன். சூப்பரா வந்துட்டீங்க. அந்த அம்மாவோட அருள் என்னைக்குமே எல்லாருக்கும் நிறைவேறணும். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இவங்க பேர் வந்து விஜயலட்சுமி, என்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொன்னேன் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு? சிறப்பா இருக்குது. உங்களுடைய வந்த உடனே இங்க எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அம்பாள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கிறாங்க. அழகா அலங்காரம், பூஜைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய உபசரிப்பு, நீங்க வழிகாட்டுதல், சுவாமிஜியோட ஆசீர்வாதம் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. காளி மாதாஜி அம்மாவை பார்த்தேன். ரொம்ப நல்லா அலங்காரம் பண்றாங்க. ரொம்ப நல்லா கோவிலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து மேலும் மேலும் இந்த கோவில் வளர்ந்து சீரும் சிறப்புமா எல்லாரும் மக்களும் நிறைய அனுகிரகம் பெற்று எல்லா வேண்டுதலும் சிறப்பா நிறைவேறி அம்பாள் நல்ல அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விஜயலட்சுமி, தேங்க்யூ. இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சத்யபிரியா இவங்க பேர் சத்யபிரியா. இவங்க வந்து அருள்வாக்கு பார்த்துட்டு அதுல இருந்து இங்க அடிக்கடி வராங்க. எவ்வளவு எப்படி இங்க வந்ததுல இருந்து எப்படி இருக்கு? கலைத்துறை எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய வந்து கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது எனக்கு. எல்லாமே பார்த்ததுல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் வாங்க, அந்த அம்மாவை வந்து கும்பிடுங்க. புவனேஸ்வரி அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி பாபா இருக்காரு, அவரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பமாக இருக்குது. அவங்க கையில் ஒரு கனி வாங்கினேன், அதுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் அந்த அம்மாவை வரணும், தரிசிக்கணுங்கிறது ஆண்டவனை வேண்டும். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? முதல் தடவை வரோம். எப்படி இருக்கு? வந்து பூஜையை பார்த்தோம், பூஜை திருப்தியா இருக்கு. முடியிற நேரத்துக்கு தான் வேண்டுதெல்லாம் வச்சுட்டீங்களா? இனிமே தான் வைக்கணும். காளி மாதாஜி அம்மா பாத்தீங்களா எப்படி இருக்காங்க? இருக்காங்க, கண்ணுக்குள்ள நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருப்பாங்க. நீங்கம்மா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்குது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க? வரணும்ட்டு வந்தாச்சு. நீங்க வந்து கூகுள்ல மேப் போட்டாலே வந்துரும். நெட் வீட்ல தான் இருக்கு, வெளியில வராது. அப்படியா? இனிமே ஈஸியா வந்துடலாம். இனிமே வந்துடலாம். ஈஸி தான். சரி, வந்தது திருப்தி. சாப்பிட்டோம், நல்லா வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டோம். வாங்க திருப்பி அடிக்கடி வாங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. அம்மா பூஜையை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. சந்தோஷம். பாருங்க, நரசிம்மர் ஜெயந்தி அதுவும் அம்மனை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல பின்ன. தேங்க்யூ.